இயேசுவின் ஊழியத்தில் ஒரு நாள் எப்படி இருந்தது என்பதை மார்க் எழுதின சுவிசேஷத்திலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம். தினமும் அவர் செய்த வேலைகள் எப்படிப்பட்டவை என்பதை நாம் புரிந்து கொண்டால், அதற்கு காரணம் என்ன என்பதையும் நாம் புரிந்து கொண்டால், நம்முடைய வாழ்க்கையிலும் அது நிச்சயமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஜெபம். எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, இயேசுவால் நாங்கள் வாழும்படிக்கு நீர் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் நீர் எங்கள் மேல் வைத்துள்ள அன்பு வெளிப்படுகிறது. இயேசு இந்த பூமியில் ஒவ்வொரு நாளிலும் செய்த செயல்கள் நீர் எங்கள் மேல் எப்படிப்பட்ட அன்பு வைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள உதவுகிறது. அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாளில் அதை குறித்து நாங்கள் படிக்கும்போது நீர் எங்கள் கண்களை திறந்தரல வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமென். ஹெலன் ரோஸ்பியர் என்று ஒரு நற்செய்தி பணியாளர் ஆப்பிரிக்காவில் ஊழியம் செய்தார். காங்கோ என்று இப்பொழுது அழைக்கப்படுகிற நாட்டிலே அவர் ஊழியம் செய்தார். ஒரு முறை ஒரு பெண்மணி குழந்தை பெற்ற பிறகு இறந்து போய்விடுகிறார். அந்த குழந்தையை மிகவும் சூடான நிலையில் வைக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. ஏனென்றால் அது குறை பிரசவம். ஆனால் சூடாக வைப்பதற்கு சுடுநீர் பாட்டில் ஒன்று இருந்தால் நன்றாக இருக்கும் என்று யோசித்தார்கள். ஆனால் கிடைக்கவில்லை. இப்போது இருக்கிற வசதிகள் எல்லாம் அப்போது கிடையாது. எல்லோரும் ஜெபியுங்கள் என்று அங்கே விடுதியில் தங்கியிருந்த பிள்ளைகளிடத்தில் ஹெலன் சொன்னார். குழந்தைக்கு ஒரு அக்காவும் இருந்தாள். ஒரு சிறுமி ஆண்டவரிடத்தில் இவ்வாறு கேட்டார், ஆண்டவரே, அந்த சுடுநீர் பாட்டில் இன்றைக்கே வேண்டும். நாளைக்கு வந்து எந்த பயனும் இல்லை. இன்றைக்கு நீர் எப்படியாகிலும் அந்த சுடுநீர் பாட்டிலை இந்த குழந்தைக்காக நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று ஜெபித்தார். அதற்கு பிறகு அந்த குழந்தைக்கு ஒரு அக்கா இருக்கிறாள். குழந்தைக்கு மாத்திரம் பாட்டில் கிடைத்தால் அவள் வருத்தப்படுவாள். அவளுக்கும் ஏதாவது வேண்டும். எனவே அவளுக்கு ஒரு பொம்மையும் அனுப்பி வையுங்கள் என்று ஜெபித்தாளாம். அன்றைக்கு மத்தியானத்தில் இங்கிலாந்திலிருந்து பொருட்கள் வந்து சேர்ந்தன. அந்த பெட்டியை அவர்கள் திறந்து பார்த்தபோது உள்ளே சுடுநீர் பாட்டில் ஒன்று இருந்தது. இந்த சிறுமிக்கு ஒரே சந்தோஷம். ஆண்டவரத்தில் காலையில் கேட்டேன், மத்தியானத்தில் அனுப்பி வைத்து விட்டார். அந்த எண்ணத்தோடு கூட அந்த பெட்டிகள் அடியில் என்ன இருக்கிறது என்று தேட ஆரம்பித்தார். என்ன தேடுகிறாய் என்று கேட்டபோது, சுடுநீர் பாட்டில் வந்துவிட்டது என்றால் பொம்மையும் இருக்க வேண்டும் அல்லவா, பொம்மையை தேடுகிறேன் என்று தேடி பார்த்தபோது ஒரு பொம்மையும் அங்கே இருந்தது. பெட்டியை அவர்கள் அனுப்புவதற்கான ஏற்பாடு செய்தது 5 மாதங்களுக்கு முன். சிறுமி இவ்வாறு ஜெபிப்பாள் என்பது ஆண்டவருக்கு 5 மாதங்களுக்கு முன்னே தெரியும். அவளுடைய ஜெபம் கேட்கப்படுவதற்கு மாத்திரமல்ல, அந்த குழந்தைகளுடைய நன்மைக்காகவும் அவள் கேட்டதை 5 மாதங்களுக்கு முன்பாகவே ஆண்டவர் ஆயத்தம் பண்ணினார். ஜெபம் என்பது அத்தகையது தான். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே நமக்கு இன்னது தேவை என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் பின்னோக்கி யோசித்து பார்த்தால் எத்தனை எத்தனை சம்பவங்களில் நீங்கள் கேட்பதற்கு முன்னராகவே அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். எனவே அது வேண்டும் இது வேண்டும் என்று நாம் ஜெபிப்பது தவறு இல்லை. ஆனால் அதைவிட முக்கியமான ஒன்று இருக்கிறது. ஜெபத்தின் நோக்கம் என்ன என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்தால் ஒரு முக்கியமான நோக்கத்தை இயேசு கடைப்பிடித்ததை நாம் பார்க்க முடிகிறது. அது என்ன என்பதை நாம் முதலாவதாக பார்ப்போம். இயேசுவின் ஊழியத்தின் ரகசியம் அதுதான். செய்த செயல்களிலிருந்து நாம் அறிந்து கொள்கிற முக்கியமான கருத்து என்ன என்பதை நாம் பார்ப்போம். ஒரு முறை ஒரு பகுதியில் ஊழியம் செய்தார்கள். ஒரு நாள் காலையில் அநேகர் இயேசுவை தேடி வந்தார்கள். இயேசுவை காணவில்லை. அதனால் சீமோனும் அவனோடு இருந்தவர்களும் அவர் எங்கே இருப்பார் என்று அவர்களுக்கு தெரிந்ததினால அவரை தேடி சென்றார்கள்.
உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது இயேசு சொல்கிறார், அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டும், எனவே அவ்விடங்களுக்கு போவோம், இதற்காக புறப்பட்டு வந்தேன் என்று சொல்கிறார். சரி, யோசித்து பாருங்கள். நீங்களும் உங்கள் போதகரும் ஒரு ஊரில் ஊழியம் செய்கிறீர்கள். அடுத்த நாள் அநேகர் தேடி வருகிறார்கள். ஆனால் உங்கள் போதகர் சொல்கிறார், நான் வேறே ஊருக்கு போவோம் என்று சொல்கிறார். உங்களுக்கு எப்படி இருக்கும்? இயேசு இவ்வாறு செய்ததற்கு காரணம் என்ன? யோவான் புத்தகத்தில் இயேசுவுக்கும் பிதாவுக்கும் இருந்த உறவை பற்றி ஒரு முக்கியமான கருத்து சொல்லப்படுகிறது. பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே என்று வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தப்படியே செய்கிறார். இயேசுவானவர் எதையும் தாமாக செய்யவில்லை என்று வேதாகமம் சொல்கிறது. அவர் என்ன செய்தாலும் பிதா அவருக்கு எதை காண்பித்தாரோ அதைத்தான் செய்தார் என்பது நாம் அறிந்திருக்க வேண்டிய முக்கியமான கருத்தாகும். இதை வெறும் கருத்தளவில் மாத்திரம் நாம் மனதில் வைத்திருந்து பயனில்லை, செயலிலும் அதை நாம் காட்டியாக வேண்டும். இயேசுவானவர் செயலில் காட்டுவதை பாருங்கள். மார்க்கு 1:35. பேதுருவும் மற்றவர்களும் இயேசுவை தேடி எங்கே சென்றார்கள்? எங்கே இருக்கிறார் என்பது அவர்களுக்கு தெரிந்திருந்தது என்பது அந்த வசனத்தை பார்க்கும்போது நமக்கு புரிகிறது. இயேசுவுக்கு ஒரு வழக்கம் இருந்தது. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே ஜெபம் பண்ணுகிற பழக்கம் இயேசுவுக்கு இருந்தது. என்ன வேண்டும் என்று கேட்பதற்காக அவர் ஜெபிக்கவில்லை, அன்றைக்கு தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதற்காக ஜெபித்தார். அதைத்தான் யோவானில் பார்த்தோம். பிதாவானவர் என்ன செய்கிறாரோ அதை குமாரனுக்கு காண்பிக்கிறார். குமாரன் அப்படியே செய்கிறார். அவர் தாமாக எதையும் செய்வதில்லை. ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே எழுந்து, ஆண்டவரே நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தேவனிடத்தில் கேட்கிற பழக்கம் நமக்கு இருக்கிறதா? செய்ய வேண்டும் என்று தேவனுக்கு சொல்வதல்ல. நம்முடைய ஜெபம் அப்படித்தான் இருக்கிறது. எனக்கு அது தேவை இருக்கிறது, இது தேவை இருக்கிறது, அதையெல்லாம் நீர் செய்ய வேண்டும் என்று தேவனுக்கு சொல்கிறோம். அவ்வாறு தேவன் என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு சொல்வது அல்ல, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தேவனிடத்தில் கேட்பதே ஜெபத்தின் முக்கியமான நோக்கமாக இருக்க வேண்டும். நமக்கு என்ன வேண்டும் என்று கேட்கக்கூடாது என்று நான் சொல்லவில்லை, கேட்பதில் தவறு இல்லை. ஆனால் இயேசுவானவர் சொன்ன வார்த்தையை நாம் எப்பொழுதும் மனதில் வைத்திருக்க வேண்டும். நமக்கு என்னது வேண்டும் என்று அவருக்கு ஏற்கனவே தெரியும், நிச்சயமாக தருவார். எனவே அதற்காக நாம் சிரமப்பட்டு ஜெபிக்கிறதை குறைத்துவிட்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தேவனிடத்தில் கேட்பது எவ்வளோ நன்றாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். இயேசுவே ஜெபத்தில் அதிக நேரம் செலவிட வேண்டிய அவசியம் இருந்தது உண்டானால் நாம் எவ்வளோ அதிகமாக செய்ய வேண்டும் என்பதை நாம் எப்பொழுதும் மனதில் வைத்திருக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் வெறும் சடங்காக மாறிவிடக்கூடாது. கிறிஸ்தவர்கள் நேரம் வைத்து ஜெபிக்கிறார்கள், அது நல்லது. குறிப்பிட்ட நேரத்தில் ஜெபிப்பது நல்லது தான். ஆனால் அது எந்திரத்தன்மை வாய்ந்த ஒரு செயலாக, கடமைக்காக செய்கிற செயலாக மாறிவிடக்கூடாது. தேவன் தருகிற பதிலை கேட்பதற்கு நாம் பழக வேண்டும். நாம் கேட்கிற ஜெபத்திற்கு அவர் என்ன பதில் சொல்கிறார் என்பதை கேட்கிற பழக்கம் நமக்கு இருந்ததென்றால் ஜெபம் ஒரு நாளும் வெறும் சடங்காக மாறாது. என்ன செய்ய வேண்டும் என்பதை பிதா சொன்னாரோ அதே போல அவர் கலிலேயா நாடு எங்கும் எல்லா ஜெபாலயங்களிலும் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார் என்று மார்க்கு குறிப்பிடுகிறார். அந்நாட்களில் இருந்தது போல பிசாசுகள் இப்பொழுது செயல்படுவது இல்லையா என்றால் அதே விதத்தில் அவைகள் செயல்படவில்லை. ஆனால் வேறு விதத்தில் இந்த பிசாசுகள் இப்பொழுதும் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கின்றன. பிசாசுகள் நம்மை சும்மா இருக்க விடப்போவது இல்லை.
நமக்கு விரோதமாக என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் அந்த பிசாசுகள் இன்றைக்கு செய்து கொண்டு தான் இருக்கின்றன. மனிதர்கள் மூலமாக செயல்படலாம். தாங்கள் பிசாசினால் ஆட்கொள்ளப்பட்டு இருக்கிறோம் என்பதை அறியாத நிலையிலே அந்த மனிதர்கள் செயல்படலாம். பிசாசு பிடித்திருக்கிறது என்று தெரியக்கூடிய அளவிற்கு ஆடுவதும் கத்துவதும் கூக்குரலிடுவதும் இல்லாவிட்டாலும் சரியான முறையிலும் பிசாசுகள் செயல்பட்டு நம்முடைய அமைதியை கெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அவனுடைய வஞ்சகத்திலிருந்து நாம் தப்ப வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தேவனிடத்தில் கேட்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் எப்பொழுதும் மனதில் வைத்திருக்க வேண்டும். என் பின்னே வாருங்கள் என்று 4 சீடர்களை அழைத்த சம்பவமும் மார்க் புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கலிலேயா கடற்கரையில் இயேசுவானவர் கடலோரமாய் நடந்து சென்றபோது அங்கே மீன்பிடித்து கொண்டிருந்தவர்களை அழைத்தார். இயேசு அழைத்தவுடன் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பது நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று. சீமோனும் அவனுடைய சகோதரன் அந்திரேயாவும் மீன்பிடித்து கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று அவர் சொன்னார். உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் என்று மார்க்கு 1:17-18 நான் வாசிக்கிறோம். இந்த வசனத்தை நான் 10 வயதில் ஒரு விடுமுறை வேதாகம பள்ளியில் கேட்ட அனுபவம் இன்னமும் என் மனதை விட்டு நீங்கவில்லை. கொடைக்கானலில் கோக்கர் வாக்ஸ் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அதன் அருகே ஒரு CSI சபை இருக்கிறது. அங்கே விடுமுறை வேதாகம பள்ளியில் நான் கலந்து கொண்ட போது இந்த சம்பவத்தை ஒரு அண்ணன் மிக அழகாக எடுத்து சொன்னார். எனக்கு ஒரு கேள்வி எழும்பியது. அந்த கேள்விக்கான பதிலை நான் வெகு காலம் கழித்து தான் அறிந்து கொண்டேன். அந்த கேள்வி என்னவென்றால், அவர் பாட்டுக்கு நடந்து போகிறார். வழியில் நிற்கிற 2 பேரை பார்த்து, நீ என் பின்னே வாருங்கள் என்று சொன்ன உடனே அவர்கள் பின்னே சென்று விட்டார்களே, இது எப்படி முடிந்தது என்கிற ஒரு கேள்வி என் உள்ளத்தில் எழும்பியது. நீங்கள் எப்போதாவது அந்த கேள்வியை கேட்டிருக்கிறீர்களா? இன்னொரு கேள்வியும் எழும்பியது. மீன் பிடிக்கிறது என்பதும் மனுஷர் பிடிக்கிறது என்பதும் ஒன்றா? மீன் பிடிக்கிறவர்களை பார்த்து உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் என்று சொன்னாரே, ஏன் அப்படி சொன்னார்? அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மொழியிலே அவர் பேசினார் என்பது சரிதான். என்றால் மீன் பிடிக்கிறவர்கள் மனுஷர் பிடிக்கிறவர்கள் என்று அவர்களை மாற்றுவதற்கு இயேசு உதவி செய்யப் போகிறார் என்பது அவர்கள் புரிந்து கொள்வதற்கு வசதியாக இருந்திருக்கும். ஆனால் மீன் பிடித்தலுக்கும் மனுஷர் பிடித்தலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஒருவன் மீனை பிடிப்பது தன்னுடைய வசதிக்காக. அந்த மீன்களை பிடித்து விற்றால் அவனுக்கு பணம் கிடைக்கும், அது ஒரு தொழில். மனுஷர் பிடித்தல் அப்படியா என்ற ஒரு கேள்வியும் எழும்பியது. இந்த 2 கேள்விகளுக்கும் பதிலை வெகு காலம் கழித்து தான் அறிந்து கொண்டேன். மனுஷரை பிடித்தல் நம்முடைய வசதிக்காக நாம் செய்கிறோமா? ஒருவேளை இன்றைக்கு அவ்வாறு செய்கிறோம் என்றால் நம்முடைய ஊழியத்திற்கு அர்த்தமில்லை. மனுஷரை பிடித்தல் மனுஷர் வசதிக்காக, மீன் பிடித்தல் மீன் வசதிக்காக அல்ல, பிடிக்கிறவனுடைய வசதிக்காக. ஆனால் மனுஷரை பிடித்தல் அந்த மனுஷருடைய வசதிக்காக பிடிக்கிறோம். நம்முடைய ஊழியத்தில் இந்த வித்தியாசத்தை நாம் உணர்ந்திருக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். இத்தனை பேரை நான் சபைக்கு கொண்டு வந்தால் எனக்கு எவ்வளவு காணிக்கை அதிகமாகும் என்கிற யோசனை இருக்கிறதா? இத்தனை பேரை என்னுடைய சபைக்கு அழைத்து வந்தால் என்னுடைய சபை பெரிதாக இருக்கும் என்கிற ஆசை இருக்கிறதா? இத்தனை பேரை சபைக்கு கொண்டு வந்தால் என்னுடைய பதவி உயரும் என்கிற ஆசை இருக்கிறதா? அப்படிப்பட்ட ஆசை ஒருவேளை எனக்குள்ளாக இருக்கும் என்றால், மீன்களை எதற்காக பிடித்தார்களோ அதற்காகத்தான் மனுஷரையும் நாம் பிடிக்கிறோம். மனுஷரை பிடித்தல் வித்தியாசமானது. அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக, அவர்கள் நம் தேவனை அறிந்து கொள்வதற்காக அவர்களை நாம் பிடிக்கிறோம். வித்தியாசத்தை புரிந்து கொண்ட போது என்னுடைய ஊழியம் வித்தியாசமானதாக மாறியது. காட்ட வேண்டும் என்கிற ஆசை முற்றிலுமாக போய்விட்டது.
ஆம், எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் செய்கிற வேலை ஒவ்வொன்றிற்கும் சரியான நோக்கம் இருக்க வேண்டும். இயேசுவானவர் செய்த ஊழியத்திற்கு நோக்கம் தனக்கு வசதி உண்டாக வேண்டும் என்பதற்காக அல்ல, மற்றவர்கள் பயனடைய வேண்டும் என்பதற்காக அப்படி செய்தார். அவர்கள் இருந்த வலைகளை விட்டுவிட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இப்படி வலைகளை விட்டுவிட்டு செல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் உடனடியாக தீர்மானித்ததற்கு காரணம் என்ன? இதற்கு முன்னதாகவே அந்த சீடர்களுக்கு இயேசுவோடு அறிமுகம் இருந்திருக்கிறது. இந்த சீடர்களில் ஒருவராகிய அந்திரேயா ஏற்கனவே யோவான் ஸ்நானனுக்கு சீடராக இருந்தவர். இயேசுவானவர் நடந்து போகிறதை பார்த்து யோவான் ஸ்நானன், இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னார். இதை கேட்ட மாத்திரத்தில் அந்த 2 சீஷரும் இயேசுவுக்கு பின் சென்றார்கள் என்று யோவான் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இயேசுவுக்கு பின் சென்ற சீடர்கள் யோவான் சுவிசேஷத்தை எழுதிய அப்போஸ்தலனாகிய யோவானும் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயாவும். யோவானும் அந்திரேயாவும் இயேசுவுக்கு பின்னே சென்று இயேசுவிடத்தில் பேசுகிறார்கள். இயேசுவை அவர்களுக்கு பிடித்து போகிறது. வீட்டுக்கு சென்ற அந்திரேயா தன்னுடைய சகோதரனாகிய சீமோனை அழைத்து கொண்டு வந்து இயேசுவுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார். இயேசு சீமோனுடைய பெயரை பேதுரு என்று மாற்றுகிறார். எனவே பேதுருவுக்கும் அந்திரேயாவுக்கும் ஏற்கனவே இயேசுவிடத்தில் அறிமுகம் இருக்கிறது, யோவானுக்கும் அறிமுகம் இருக்கிறது. இயேசுவானவர் அவர்களை அழைத்த அந்த நாளிலே ஒரு அற்புதமும் நிகழ்ந்தது. மீன் பிடித்து கொண்டிருக்கிறார்கள், மீன் கிடைக்கவில்லை. இயேசு அப்பொழுது அவரிடத்தில் பேசுகிறார். நீங்கள் போய் ஆழத்தில் வலையை போடுங்கள். நாங்கள் ராம் முழுவதும் பிடிக்க பார்த்தோம், ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆனாலும் நீர் சொல்கிறதுனால் செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு சீமோனும் அந்திரேயாவும் மீன் பிடிக்கப் போகிறார்கள். வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் என்று வேதாகம் சொல்கிறது. அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள், அந்த கூட்டாளிகள் வேறு யாரும் இல்லை, அந்திரேயாவுடைய நண்பன் யோவானும் யோவானுடைய அண்ணன் யாக்கோபும் தான். அவர்களும் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்களும் வந்து தங்கள் படகு அமிழ்ந்து போகும் அளவிற்கு மீன்களை சேகரித்தார்கள். இந்த அற்புதமும் ஏற்கனவே இருந்த அறிமுகமும் அவருடைய உள்ளத்தில் நன்கு வேலை செய்திருக்க வேண்டும். இந்த அற்புதம் முடிந்த மாத்திரத்தில்தான் என்னை பின்பற்றுங்கள் என்று இயேசு அவர்களை அழைக்கிறார். அந்திரேயாவும் அழைக்கப்பட்டது போல இன்னும் 2 பேரும் அதே நாளில் அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் யாக்கோபும் யோவானும். அவருடைய அப்பா செபதேயுவும் கூட இருக்கிறார். அழைத்த மாத்திரத்தில் செபதேயுவை கூலி ஆட்களோடு படவிலை விட்டுவிட்டு அவருக்கு பின் சென்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. பேதுருவும் அந்திரேயாவும் வலைகளை மாத்திரம்தான் விட்டுவிட்டு சென்றார்கள். ஆனால் இங்கே செபதேயும் இருக்கிறார், கூலி ஆட்களும் இருக்கிறார்கள். சாதாரண நிலையில் பேதுரு அந்திரேயா சகோதரர்களுக்கும் யாக்கோபு யோவான் சகோதரர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்று புரிகிறது. யோவானும் யாக்கோபும் சற்று வசதியானவர்கள். பொருளாதார நிலையில் பின்தங்கிய சீமோன் அந்திரேயாவையும் ஆண்டவர் அழைத்தார். பொருளாதார நிலையில் நன்கு இருந்த யாக்கோபு யோவானையும் அவர் அழைத்தார். சில சமயங்களில் நாம் ஏழைகளை தேடி செல்கிறோம். பணம் உள்ளவர்களும் மனதில் வறுமையான நிலையில் இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆவிக்குரிய நிலையில் மிகவும் ஏழ்மையான நிலையில் இருக்கிறவர்கள் பணக்காரர்கள் மத்தியிலும் இருக்கிறார்கள். அவர்களையும் நாம் அழைக்க வேண்டும். சரி, உடனடியாக பின்வரக்கூடிய 4 பேரை இவ்வாறு சரியாக அழைத்தது எப்படி தெரியுமா? பதில் நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே என்று வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அதிகாலையில் அவர் ஜெபித்தார். அன்றைக்கு ஜெபத்தில் பிதா என்ன செய்ய வேண்டும் என்பதை இயேசுவுக்கு காண்பித்திருந்ததினால இந்த 4 பேரையும் அவர் அழைத்தார் என்பது நமக்கு புரிகிறது. அடுத்த ஓய்வு நாளிலே ஒரு மறக்க முடியாத ஆராதனை நடைபெறுகிறது. 4 சீடர்களும் கப்பர்நகூமைச் சேர்ந்தவர்கள்.
கப்பர்நகும் கலிலேயா கடற்கரையில் இருக்கிற ஒரு சிறிய பட்டணம். அங்கே ஒரு ஜெப ஆலயம் இருந்தது. அங்கே இயேசு சென்றபோது மறக்க முடியாத அனுபவம் ஒன்று அங்கிருந்தவர்களுக்கு ஏற்பட்டது. அதில் சில உண்மைகளும் இருக்கின்றன. நாம் அதை அறிந்திருக்க வேண்டும். இயேசுவின் உபதேசம் அங்கே எவ்வாறு இருந்தது என்பதை மார்க் பதிவு செய்கிறார். ஜெபாலயத்தில் அவர் போதகம் பண்ணுகிறார். வேதபாரகரை போல அவர் போதிக்காமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தார் என்று வசனம் சொல்கிறது. அதனால் ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். பொதுவாக வேதபாரகர்கள் பேசும்போது இந்த ரபி சொன்னார், அந்த ரபி சொன்னார் என்று இதற்கு முன்னால் ரபிமார்கள் என்ன சொன்னார்களோ அதைத்தான் எடுத்து பேசுவார்கள். ஆனால் இயேசு அப்படி பிரசங்கிக்கவில்லை. தானே சொன்னார். சில சமயங்களில் வேதாகமத்திலிருந்து அவர் மேற்கோள் காட்டினார். அவருடைய அதிகாரம் அன்றைக்கு காலையிலே அவர் பிதாவோடு செய்த ஜெபத்தில் இருந்து அவருக்கு கிடைத்தது. பிதா என்ன சொன்னாரோ அதை அவர் பேசினதுனால, பிதா என்ன சொன்னாரோ அதை அவர் செய்ததுனால அவருடைய பேச்சு அதிகாரம் மிக்கதாக இருந்தது. மனிதருடைய கருத்துக்களை அல்ல, தேவனுடைய வார்த்தையை அடிப்படையாக கொண்டு அவர் பேசியதனால அதிகாரமிக்க ஒரு போதகமாக அவருடைய போதகம் இருந்தது. அப்பொழுது அங்கே அசுத்தாவை பிடித்த ஒரு மனிதன் இருந்தான். அவன் என்ன சொன்னான், இயேசு என்ன சொன்னார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர் என்று அந்த பிசாசு பிடித்த மனிதன் பேசுகிறான். கெடுக்கவா என்றால் அழிக்கவா என்று அர்த்தம். எங்களை அழிக்கவா என்று அவன் கேட்டது பிசாசுகளை சொல்கிறானா அல்லது அந்த ஆலயத்தில் இருந்த மக்களை சொல்கிறானா என்று சந்தேகம் ஏற்படக்கூடிய அளவிற்கு அவன் பேசுகிறான். இதில் இருந்த மக்களை இயேசுவுக்கு விரோதமாக தூண்டி விடுவதற்காக அவன் அப்படி பேசியிருக்கலாம். அவன் தந்திரவாதி என்று நமக்கு தெரியும் அல்லவா? ஆனால் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், எங்களுக்கு என்று அவன் சொன்னது தன்னையும் தன்னை போன்ற மற்ற பிசாசுகளையும் அந்த பிசாசு சுட்டி காட்டுகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தொடர்ந்து அந்த பிசாசு ஒன்றை சொல்கிறது, உம்மை இன்னார் என்று அறிவேன். உம்மை இன்னார் என்று அறிவேன் என்று அந்த மனுஷனுடைய வாயிலிருந்து தான் பேசியது. ஆனால் அதை மனுஷன் சொல்லவில்லை, அவனுக்குள்ளாக இருந்த பிசாசு சொல்கிறது. நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். இந்த பரிசுத்தர் என்கிற வார்த்தை தேவனையும், தேவனுடைய பரிசுத்தர் என்கிற வார்த்தை அவர் அனுப்ப இருந்த மேசியாவையும் சுட்டி காட்டியது. இப்பொழுது நாம் ஒன்றை யோசிக்க வேண்டும். மனிதர்களுக்கு தெரியாத ஒரு சத்தியம் இந்த பிசாசுக்கு தெரிந்திருக்கிறது. சமயத்தில் இயேசுவானவர் மேசியா என்பதை இந்த மனிதர்கள் புரிந்து கொள்ளவில்லை, பிசாசு புரிந்து கொண்டது. இந்த தகவல் பிசாசுக்கு தெரிந்திருந்ததுனாலே அந்த பிசாசு ரட்சிக்கப்படுமா? நிச்சயமாக இல்லை. நமக்கு தகவல் அறிவு அல்ல, உறவு அறிவு தான் முக்கியமானது. இந்த பிசாசு தேவனை நேசிக்கவில்லை, தேவனத்தில் அன்பு காட்டவில்லை. அதனால் அந்த தகவலினால் எந்த பயனும் இல்லை. தகவலை அறிந்து கொள்வதற்கு நேரம் செலவிடுவதை காட்டிலும் தேவனை அறிந்து கொள்வதற்கு நேரம் செலவிடுவது எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த சம்பவம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று இயேசு அந்த அசுத்தாவியை அதட்டினார். அது அவனை மிகவும் அலைக்கழித்து விட்டு புறப்பட்டு போய்விட்டது. இந்த பிசாசுகள் இயேசு யார் என்பதை அறிந்திருந்த போதிலும் அவைகளை பேச விடாமல் இயேசு தடுத்தார். இயேசு யார் என்பதை இந்த பிசாசுகள் சொல்லும்போது அமைதியாக இருக்கும்படியே இயேசு சொல்கிறார். இதை வேத அறிஞர்கள் மேசிய ரகசியம் என்று சொல்கிறார்கள். அவர் யார் என்பதை ரகசியமாக வைத்திருக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். ஆனாலும் ரகசியம் வெளிப்பட்டது, வாயால் அல்ல, செயலால். நம்முடைய ஊழியம் கூட செயலால் செய்யப்படுகிற ஊழியமாக இருக்க வேண்டும். இயேசுவானுடைய காலத்திலே மேசியா குறித்து தவறான எதிர்பார்ப்புகளை நிலவின. ரோமருடைய கையிலிருந்து மேசியா தங்களை விடுவிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். எனவே அவர் மேசியா என்கிறது யூத மக்களுக்கு வெளிப்பட்டால்
அப்படிப்பட்ட ஒரு மேசியாவாக அவர் இருக்க வேண்டும் என்று சாதாரண ஜனங்கள் விரும்புவார்கள். அதிகாரத்தில் உள்ளவர்களோ இவன் வளர்ந்தால் நமக்கு பிரச்சனை என்று யோசித்திருப்பார்கள். ரோமர்களுக்கு நிச்சயமாக அந்த எண்ணம் அதிகமாக உண்டாகி இருக்கும். அதனால் ஊழியம் தடைபடாதபடிக்கு தேவனை யாரெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டுமோ அவரெல்லாம் அறிந்து கொள்வதற்கு வசதி உண்டாக தகுந்த விதத்தில் தாம் யார் என்பதை வெளிப்படையாக அவர் சொல்லவில்லை. ஆனால் அவருடைய செயல்கள் எல்லாம் அவர் யார் என்பதை வெளிப்படுத்தின. யோவான் ஒரு முறை தன்னுடைய சீடர்களை அனுப்பி இயேசுவிடத்திலே வருகிறவர் நீர்தானா, இன்னொரு வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்டபோது கூட நான் தான் என்று பதில் சொல்லவில்லை. நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள், அதை போய் சொல்லுங்கள் என்று சொன்னார். அவருடைய செயல்கள் தான் அவர் யார் என்பதை வெளிப்படுத்துகின்றன. நம்முடைய செயல்கள் நாம் யார் என்பதை வெளிப்படுத்துகின்றன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். பிரசங்கம் பண்ணுகிறோம் என்பதல்ல, என்ன செய்கிறோம் என்பதுதான் முக்கியம். அசுத்தாவிகள் கீழ்ப்படுகிறதை பார்த்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோடு அசுத்தாவிகளுக்கும் கட்டளையிடுகிறாரே, அவைகளும் கீழ்ப்படுகிறதே என்று ஆச்சரியப்பட்டார்கள். அதிகாரம் மிக்கதாக இருந்தது. எனவே இந்த புதிய உபதேசம் என்று சொல்கிறார்கள். அவர் செய்த செயலும் அதிகாரம் மிக்கதாக இருந்தது. அதற்கு பிறகு அவரை பற்றி கலிலேயா நாடு எங்கும் மக்கள் பேச ஆரம்பித்தார்கள். அவர்கள் யார் என்பதை அவருடைய செயல்கள் வெளிப்படுத்தின. இயேசு அதிகாரத்தோடு செயல்பட்டதற்கு காரணம் என்ன? ஏற்கனவே நாம் பார்த்த காரணம்தான். பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே என்று வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். பிதா என்ன செய்கிறாரோ அதை குமாரனும் செய்தார். அதை அறிந்து கொள்வதற்காக அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து சென்று ஜெபித்தார். கூட இது போன்ற ஆலோசனையை சொல்வதற்கு நம்முடைய ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று தேவன் வாக்குறுத்தியிருக்கிறார் அல்லவா? அந்த வாக்குறுதியை நாம் ஏன் நம்பக்கூடாது? அவர் நல்லவராக இருக்கிறதுனால நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அந்த நல்லவர் சொல்வதை கேட்டு நடப்பது எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். நாம் சொல்லுவோமா, தேவன் நல்லவர், எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர், நான் அதற்கு சாட்சி. இன்னும் அதிக ஊழியத்தை இயேசு செய்திருக்கிறார். பேதுருவின் குடும்பத்தாரில் ஒருவருக்கு சுகமில்லை. எனவே ஜெபாலயத்திலிருந்து பேதுருவின் வீட்டிற்கு இயேசு சென்றார். அங்கே பேதுருடைய மாமி ஜுரமாக இருந்தார். காய்ச்சல் என்பது வேறு ஏதோ ஒரு வியாதியின் அறிகுறி தானே. அது என்ன வியாதி என்று நமக்கு சொல்லப்படவில்லை. ஆனால் அவருக்கு காய்ச்சல் இருந்தது என்பது மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள் நாம் சொல்கிறது. அவர்கள் சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நிலையை அறிந்துதானே அவர் அங்கே வந்திருக்கிறார். அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள் என்று மார்க்கு சொல்கிறார். பூரணமாக உடனடியாக குணம் பிடித்தது. காய்ச்சலினால் அவதிப்பட்டு கொண்டிருந்த அந்த பெண்மணி சற்று ஓய்வெடுக்க வேண்டும் என்கிற நிலை பொதுவாக இருந்திருக்கும். ஆனால் பூரணமான குணம் கிடைத்து விட்டதனால எடுப்பதற்கு அவசியம் இல்லாமல் அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய அளவிற்கு பலத்தை தந்தது. எனக்கே காய்ச்சல், நான் என்ன செய்ய முடியும் என்று அந்த பெண்மணியும் சொல்லவில்லை. அவருடைய நற்குணமும் இதில் வெளிப்படுகிறது. எதற்காக பேதுரு வீட்டிற்கு இயேசு சென்றிருக்க வேண்டும்? யோசித்து பாருங்கள். நமக்கு காரணம் தெரியும். இயேசு எதையும் தாமாய் செய்ய மாட்டார். பிதா எதை காட்டுகிறாரோ அதைத்தான் செய்வார். அதற்காக அதிகாலையில் ஜெபிக்கிற பழக்கம் அவருக்கு இருந்தது. நீர் ஜெபாலயத்திலிருந்து பேதுருவின் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று பிதா அவருக்கு காலையிலே சொல்லியிருப்பார். அதை இப்பொழுது செய்கிறார். ஜெபாலயத்தில் பிசாசு துரத்தப்பட்டதன் விளைவாக
அநேகர் பேதுருவின் வீட்டிற்கு முன்பாக அன்றைக்கு சூரியன் அஸ்தமான பிறகு வந்து கூடினார்கள். பிணியாளிகள், பிசாசு பிடித்தவர்கள் இங்கே கொண்டு வரப்பட்டார்கள். அனைவரையும் இயேசு சுகப்படுத்தினார். பிசாசுகளுக்கு அவர் யார் என்று தெரியும் என்பதால் அவைகள் பேசுவதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. தான் மேசியா என்பதை இரகசியமாக வைத்துக் கொள்வதற்கு இயேசு முயற்சி செய்தார். நோயாளிகளை அவர்கள் சூரியன் அஸ்தமித்த பிறகு அழைத்து வந்ததற்கு காரணம் என்ன? இன்னொரு சம்பவத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். ஜெபாலய தலைவன் கோபம் அடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதுக்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செயலாகாது என்றான். சுகம் கிடைப்பதற்காக வருவது வேலை என்று அந்நாட்களிலே வேதபாரகர்கள் நினைத்திருக்கிறார்கள். அதனால் இந்த ஜனங்களும் கூட ஓய்வு நாளிலே வேலை செய்யக்கூடாது என்பதற்காக அவர்கள் காத்திருந்து சூரியன் அஸ்தமித்த பிறகு வருகிறார்கள். ஓய்வு நாள் ஆசரிப்பு சூரிய அஸ்தமனத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் நடந்திருக்கிறது என்பதை நாம் இதிலும் அறிந்து கொள்ளலாம். உங்களால் ரகசியத்தை காப்பாற்ற முடியுமா? சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்களை இயேசு எவ்வாறு அணுகினார் என்பதை மார்க் 1 அதிகாரம் 40 - 45 வரைக்கும் சொல்கின்றது. தோல்வியாதியில் இருந்தவர்களை மக்கள் மிகவும் மோசமாக நடத்தினார்கள். அவர்கள் தீட்டானவர்கள் என்று வேதாகமம் சொல்கிறது. அவர்கள் தீட்டானவர்கள் என்று சொல்வதற்கு காரணம் அவர்கள் மூலமாக வியாதி மற்றவர்களுக்கு பரவும் என்பதுதான். ஆனால் அவர்களே கெட்டவர்களாக நாம் பார்க்கக்கூடாது. இந்த வியாதியில் இருந்த மக்களை இயேசுவின் காலத்தில் இருந்தவர்கள் பெரிய கொடும் பாவிகளாக பார்த்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இயேசுவிடத்தில் வருகிறான். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமால் ஆகும் என்று வேண்டிக் கொள்கிறான். வேதம் சொல்கிறது, இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று சொன்னார். பொதுவாக இது போன்ற வியாதியஸ்தர்களை தொட்டவர்கள் தீட்டுப்படுவார்கள். இயேசு தீட்டாகவில்லை. காரணம், அவருடைய வல்லமை அத்தகையது. இந்த குஷ்டரோகத்தை உண்டாக்கின கிருமிகளால் இயேசுவை வியாதியஸ்தராக மாற்ற முடியாது. அதனால் அவர் தொட்டார். அடைந்தவனிடம் இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாகிற. அவன் என்ன செய்தான் தெரியுமா? எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பித்தான். சில சமயங்களில் நன்மையானவற்றை கூட செய்யக்கூடாது என்று தேவன் தடுக்கிறார். இவன் எல்லோருக்கும் சொல்லியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று தான் நாம் நினைப்போம். அதுதானே சாட்சியின் ஊழியம். ஆனால் எந்த நேரத்தில் ஒன்றை சொல்ல வேண்டும், எந்த நேரத்தில் சொல்லக்கூடாது என்பதெல்லாம் தேவனுக்கு நன்றாக தெரியும். ஆகிய பவுலுக்கும் அவரோடு இருந்தவர்களுக்கும் கிடைத்த ஒரு அனுபவம் பற்றி அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 6 வாசிக்கிறோம். அவர்கள் பெரியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டார்கள். நம்முடைய ஊழியமும் இத்தகையதாகத்தான் இருக்க வேண்டும். எங்கே போக வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவனிடத்தில் கேட்டு நாம் செய்ய வேண்டும். ஆவியானவர் தடுத்தார், சொல்லாதபடிக்கு தடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அதுதான் இந்த குஷ்டரோகியையும் இயேசு தடுத்தார். அப்படி சொன்னதற்கு 2 காரணங்களையும் நாம் யோசிக்கலாம். ஒரு காரணம் என்ன தெரியுமா? குஷ்டரோகம் சுகமான பிறகு அந்த குஷ்டரோகி தன்னை ஆசாரியனிடத்திலே காண்பிக்க வேண்டும். ஆசாரியன் அவனை பார்த்து அது சுகமாகிவிட்டது என்பதை நிச்சயப்படுத்திய பிறகு அவனை சுத்தமுள்ளவன் என்று அவன் சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு அவன் ஊருக்குள்ளே வரலாம். அதனால் இங்கே ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து நீ சுத்தமானது நிமித்தம் மோசேயை கட்டளையிட்டு இருக்கிறவர்களே அவர்களுக்கு சாட்சியாக செலுத்து என்று இயேசு கண்டிப்பாய் சொல்லி அவனை அனுப்பினார். எனவே அவன் ஆசாரியர்களை பார்த்து தனக்கு சுகமாகிவிட்டது என்பதை
நிச்சயப்படுத்தி அதற்கு பிறகு தன்னுடைய குடும்பத்தோடு அவன் சேர்ந்து வாழலாம். ஒரு பிரச்சனை இருந்தது. இயேசு தன்னை குணமாக்கியதாக அவன் சொல்லியிருந்தால் இயேசுவின் மீது இருந்த கருத்து வேறுபாட்டால் ஆசாரியன் தவறான தீர்ப்பை வழங்கியிருக்கலாம். அதனால்தான் அதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என இயேசு அவனிடம் சொன்னார் என்பது பாடப்புத்தகத்தில் சொல்லப்படுகிற ஒரு முக்கியமான கருத்து. இயேசு மேசியா என்பது எல்லோருக்கும் தெரிந்தால் இயேசுவானவர் மகிமைப்படுவார். இயேசு அதைவிட முக்கியப்படுத்தியது அந்த மனிதனுடைய வசதி தான். தேவனிடம் சுயநலம் இல்லை. இதை மகிமைப்படுத்த வேண்டும் என்று அவர் சொல்வது கூட நம்முடைய நன்மைக்காகத்தான் என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். அவர் நல்லவர் என்பதை புரிந்து கொள்வது, அவர் நல்லவர் என்பதை சொல்லுவது நமக்கு நல்லது. அப்படி சொல்லாவிட்டால் அவருக்கு ஏதும் தனிப்பட்ட முறையில் நஷ்டம் ஏற்பட போவதில்லை. நம்முடைய நன்மைக்காகத்தான் அநேக காரியங்களை செய்யும்படியாக ஆண்டவர் சொல்கிறார். சொல்லாதே என்று இயேசு சொன்னதற்கு இன்னொரு காரணமும் இருந்தது. அவன் போய் எல்லாரிடத்திலும் சொன்னான். அதன் விளைவு என்னாயிற்று? அதனால் அவர் வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்தரமான இடங்களிலே தங்கியிருந்தார். எத்திசையிலும் இருந்து ஜனங்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். ரங்கமாக ஊழியத்தை செய்யக்கூடிய வாய்ப்பு தடைப்பட்டது. ஜனங்கள் தேடி வந்தார்கள். எதற்காக தேடி வந்தார்கள்? சுகமடைவதற்காக தேடி வந்தார்கள். நாம் சுகமாக வாழ வேண்டும் என்று தேவன் ஆசைப்பட்டாலும் அவருடைய பெரிய ஆசை என்ன தெரியுமா? நாம் அவரோடு கூட பரலோகத்தில் இருக்க வேண்டும் என்பது தான். பொதுவாக மனிதர்கள் தேவனை தேடுவதற்கு காரணம் உலகத்தில் வசதி வேண்டும் என்பதற்காக. அதுதான் நிகழ்ந்தது. மோசேயின் பிரமாணம் சொல்கிற தீட்டு பற்றி இயேசு கவலைப்படாமல் குஷ்டரோகியை தொட்டது ஏன் தெரியுமா? பார்த்து ஒன்றுதான். பிதாவானவர் என்ன செய்ய சொன்னாரோ அதை குமாரன் செய்தார். என்ன செய்ய வேண்டும் என்பதை அதிகாலை ஜெபத்திலே அவர் அறிந்து கொண்டார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய மனதில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஏவும்போது அந்த சத்தத்துக்கு செவி கொடுப்பீர்களா? அது மட்டுமல்ல, என்றும் அவர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை செய்வதற்கு நாம் ஆயத்தமாக இருப்போமா? ஒவ்வொரு நாளும் இயேசுவின் வாழ்க்கை இப்படித்தான் இருந்தது. நம்முடைய வாழ்க்கையும் அப்படி இருந்ததென்றால் நிச்சயமாக அந்த வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையாக இருக்கும். ஒரு முறை எருசலேமியர்கள் எரேமியாவிடத்தில் ஒரு வேண்டுகோள் வைத்தார்கள். தேவனாகிய கர்த்தர் நாங்கள் நடக்க வேண்டிய வழியையும் செய்ய வேண்டிய காரியத்தையும் எங்களுக்கு தெரிய பண்ணும்படிக்கு எங்களுக்காக உங்களுடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும் என்று கேட்டுக்கொண்டார்கள். எரேமியா 42:2. இப்படி நோக்கமும் இதுவாகத்தான் இருக்க வேண்டும். நாம் நடக்க வேண்டிய வழியையும் செய்ய வேண்டிய காரியத்தையும் தேவன் நமக்கு காட்ட வேண்டும். ஒன்று தெரியுமா? நீங்கள் ஜெபிக்காமலே கூட அவர் காட்டிக்கொண்டு தான் இருக்கிறார். அவ்வளவு அனுபவிக்கவர் இந்த ஆண்டவர். ஜெபித்து அறிந்து கொண்டால் எத்தனையோ பிரச்சனைகளை நாம் தவிர்க்கலாமே. வருமுன் காப்பது எவ்வளவு நல்லது. சாண்டே என்கிறவர் ரிசால்விங் எவ்ரிடே கான்ஃப்ளிக்ட் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறார். ஒரு நாள் நடைபயிற்சிக்காக அவர் தெருவோரமாக நடந்து செல்கிறார். தெருவின் அடுத்த பக்கத்தில் கண் தெரியாத ஒரு பெண்மணியை ஒரு வழிகாட்டி நாய் அழைத்து வருகிறது. கண் தெரியாதவர்கள் நடந்து செல்வதற்கு இது போன்ற வழிகாட்டி நாயை பயன்படுத்துவார்கள். தடை இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது என்றால் அந்த நாய் அவருடைய காலில் உரசி, நீ மாறி செல்ல வேண்டும், வழி இது இல்லை, தவறாக போய் கொண்டிருக்கிறாய் என்பதை உணர்த்தும். ஆபத்திலிருந்து தன்னுடைய எஜமானனை காப்பாற்றுவது அந்த நாயுடைய முக்கியமான வேலை. அதற்காக அது பயிற்சி எடுத்துக்கொண்ட ஒரு நாய். அவர்கள் நடந்து செல்லும்போது எதிராக ஒரு கார் நின்றது. போகிற அதே திசையிலே போனால் காரின் மேலே அந்த பெண்மணி மோத வேண்டியது இருக்கும். இந்த நாய் என்ன செய்தது? தன்னுடைய தோளினாலே
அவருடைய காலில் இடித்து கொஞ்சம் அடுத்த பக்கம் தள்ளிப்போ என்று உணர்த்தியது. அந்த பெண்மணி அந்த பாதையில் அடிக்கடி சென்று பழகினவள் போல் தெரிகிறது. எனக்கு பாதி நன்றாக தெரியும். இது ஏன் அனாவசியமாக என்னை வேறு பகுதிக்கு செல்ல சொல்கிறது என்று அந்த பெண்மணிக்கு கோபம் வந்தது. எனவே தொடர்ந்து தான் செல்கிற அதே திசையிலே நடந்தார். நாயோ விட்டவாடு இல்லை. திரும்பவும் இடித்து அப்படி போகாதே, அடுத்த பக்கம் போ என்று சொன்னது. நாய்க்கு கோபம் வந்தது. ஓங்கி அந்த நாயை ஒரு உதைத்தார். உதைத்து விட்டு அடுத்து அடி எடுத்து வைத்தபோது காரின் மேல் மோதி கொண்டார். அதுதான் தெரிந்தது எதற்காக இந்த நாய் திசை மாறி செல்லும்படி தன்னை வற்புறுத்தியது என்பது. அவளுக்கு அழுகையாக வந்தது. உட்கார்ந்தார். உதைத்த அந்த நாயை கட்டிப்பிடித்து கொண்டு, நீ சொன்னதை நான் கேட்காமல் போய்விட்டேனே, நீ என்னுடைய நன்மைக்காகத்தானே செய்திருக்கிறாய். நம்முடைய ஆண்டவரை நாம் எட்டி உதைத்திருக்கிறோம். எட்டி உதைத்ததினால எத்தனை முறை நாம் கஷ்டப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஜெபம் அவருக்கு ஆலோசனை சொல்வதாக இல்லாமல் நமக்கு ஆலோசனை பெற்றுக்கொள்வதாக இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள எங்கள் பிதாவே, இந்த நாளில் மாத்திரமல்ல, எல்லா நாட்களிலும் நாங்கள் செல்ல வேண்டிய வழியை எங்களுக்கு காண்பித்தரணும். எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்திலே கேட்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.